முருகனின் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப பங்குனி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை வச்சு பார்ப்போம். பங்குனி மாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பங்குனி மாதத்துல மீன ராசிக்கு, அதாவது குருவோட மீன ராசிக்கு சூரிய பகவான் வருவார். அதுதான் பங்குனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த மாதம் பங்குனி உத்திரம் அப்படின்றது சிறப்பு. அதாவது பங்குனி மாதத்துல உத்திரம் நட்சத்திரத்துல பௌர்ணமி அடைவாரு. அந்த முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லுவோம். அந்த பௌர்ணமி ஏப்ரல் 1ஆம் தேதி நடக்குது. அந்த பௌர்ணமி தனி சிறப்பு. அதாவது பங்குனி உத்திரம் அப்படின்றத ஒரு தனி சிறப்பா இருக்கும். குரு பகவான் மிதுனத்துல இருப்பாரு. கேது பகவான் சிம்மத்துல இருப்பார். கேது பகவான் சிம்மத்திலையும், செவ்வாய் கும்பத்துல ஒரு 17 நாளும், மீனத்துல ஒரு 13 நாளும் செவ்வாய் இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் சுக்கரனோட இணைவாரு. சுக்கரன் 10 நாள் மீனத்திலையும் 20 நாள் மேசத்திலையும் இருப்பாங்க. அதே மாதிரி புதன் 25 நாள் கும்பத்துல இருப்பாரு. ராகுவும் கும்பத்துல தான் இருப்பாங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பராசியில இப்ப செவ்வாய் ராகு 2 பாவர்கள் இருக்கிறாங்க. நல்ல வேலையா குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் தப்பிச்சிங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். கும்பராசிக்காரங்க ஒரு 5 வருஷமாவே கொஞ்சம் ரொம்ப துன்பம், துயரம், கஷ்டம் அப்படின்னு தான் இருக்குது. எல்லாத்தையும் கடந்துதான் போகணும். நீங்க மட்டும் இல்லை, எல்லாருமே தான். இப்ப உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டகாலம் நீங்கி பாத சனியில இருக்கிறீங்க. படிப்படியா இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு முயற்சிகள், முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்குது. ஒரு 17 நாள் உங்க ராசியில செவ்வாய் இருக்கிறாரு. கோபங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய்னா தாட்டு கூட்டுன்னு பேசி சிக்கல்ல மாட்டிக்கக்கூடிய கிரகம் தான். அதனால உங்க ராசியிலே இருக்கிறதுனால கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நன்மையை கொடுக்கும். நல்ல வேலையா குருமங்கள யோகத்தோடு இருக்கிறாரு. குரு பார்வையோட இருக்கிற செவ்வாய் பெருசா கோபத்தை காட்டிக்க மாட்டாரு வெளியில. என்னதான் இருந்தாலும் ராகுவோட சேர்ந்ததுனால கொஞ்சம் வெளிப்படத்தான் செய்யும். அதை நீங்க கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. தனம், வாக்கு, குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். குடும்பத்துல சிறு சிறு குழப்பங்கள் விலகக்கூடிய அமைப்புகள். ஏன் அப்படின்னா அங்க சுக்கிரனோட இணைவும் இருக்குது. அதுவும் உச்ச சுக்கிரனோட இணைவும் இருக்கிறதுனால குடும்பத்துல கொஞ்சம் சிறு சிறு குழப்பங்கள் இருந்து விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்ற தன்மையும் பெருசா இருக்காது. சனி பகவான் இருக்கிறதுனால 10 நாள் சுக்கிரன் இருக்கிறதுனால ஓரளவு தப்பிச்சுப்பீங்க. அதே மாதிரி குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகள் வழியில அனுகூலங்கள், ஆதாயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல விதமாவே கிடைக்கும். அதே மாதிரி எழுத்துத்துறை, கவிதை, கட்டுரை, விளையாட்டு, அந்த மாதிரி துறையில, கலைத்துறை, அந்த மாதிரி துறையில இருக்கிறவங்க புகழ் பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அதே மாதிரி 4ஆம் இடம் இயல்பா இருக்கிறதுனால சனியோட பார்வை 3ஆம் பார்வை இருக்கிறது தான். தாய்க்கு சிறு சிறு உடல் உபாதைகள் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி வீடு வாகனம் யோகங்கள்லாம் கொஞ்சம் தடைபட்டு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால குழந்தைகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அடையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 5ஆம் இடம் நல்ல எண்ணம், நல்ல சிந்தனைகள், காதலையும் குறிக்கக்கூடிய 5ஆம் இடம் தாங்க. காதல்ல நிறைவேறக்கூடிய, அதாவது காதல்ல வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கும். ரொம்ப நாளா புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னா அந்த புத்திர பாக்கியம் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய அமைப்புகளை குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி ஒரு நல்ல எண்ணம், நல்ல சிந்தனைன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு நல்ல சிந்தனையினால லாபங்கள் வரக்கூடிய, ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஐடியா கிரியேட் ஆகி அந்த ஐடியானால உங்களுக்கு ஒரு
லாபங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகளை குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கதான் செய்வாரு. அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்த பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் சொல்லுவோம். அதை பார்க்கும்போது தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால அனுகூலங்கள் ஆதாயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி தந்தையோட சொத்து ரொம்ப நாளா வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்குது, சொத்து கிடைக்குமா கிடைக்காதா, 5 வருஷமா போய்கிட்டு இருக்குது, 10 வருஷமா போய்கிட்டு இருக்குதுங்க, இதுக்கு ஒரு விடிவே இல்லையா அப்படின்னா கண்டிப்பா வந்து தந்தையோட சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்க ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி ஜனனகால ஜாதகத்துல உங்களோட நாள் நேரம் இடம் இந்த மூணையும் கொடுத்தீங்கன்னா உங்க தசாபுக்திகளை வச்சு உங்களுக்கு என்ன நடந்தது, என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்ற 3 விஷயத்தையும் இணைச்சு பார்க்கும்போது தான் தெளிவா துல்லியமான பலன்கள் வந்து உங்களுக்கு சொல்ல முடியுங்க. அதே மாதிரி 12ஆம் இடம் வந்து இயல்பா இருக்குது. வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம் அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடம் வந்து இயல்பா இருக்கிறதுனால வெளிநாடு போய் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள், வெளிநாடு வேலை கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. இந்த பங்குனி உத்திரம்னு சொல்லுவோம். ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம் நடக்குது. அது ஒரு வாரம் முன்பின் வாரம்லாம் உங்களுக்கு நல்ல வித பலன்கள் தான் கிடைக்கும். ஏன்னா சந்திர அதியோகத்துல புதன் 25 நாள் உங்க ராசியிலே இருக்கும்போது நல்ல அமைப்புகள், அதாவது உங்க 5ஆம் அதிபதி அமைப்புகள், அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாவே கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி புதன் வந்து உங்க 8ஆம் அதிபதி அவர் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்போது திடீர் பணவரவு தனவரவுலாம் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குங்க. நம்ம இப்ப சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.